So இன்னைக்கு கிளாஸ்ல groups and subgroup பார்க்கலாம். Group and subgroup. So group அப்படின்னா அதோட definition. A non-empty set G with binary operation star is called a group if it satisfies closure, associativity, identity and inverse. அதாவது நம்ம G, ஸ்டார் அப்படின்ற ஒரு குரூப் அப்படின்ற ஒரு பைனரி ஆப்ரேஷன் ஒரு நான்-எம்ப்டி செட் இருக்கு வித் ஸ்டார். இது ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கு. இது நம்ம குரூப்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா A star B belongs to G. அசோசியேட்டிவ்னா தெரியும் A star B star C equal to A star B star C. ஐடென்டிட்டி மீன்ஸ் இதுதான் கண்டிஷன். A star E, E star A பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏ கிடைக்கணும். இன்வர்ஸோட கண்டிஷன் A இன்வர்ஸ் A பண்ணீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி எலமெண்டே கிடைக்கணும். இப்படி இருந்ததுன்னா அதை நம்ம குரூப்னு சொல்லலாம். இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற நான்-எம்ப்டி செட் வித் ஆபரேஷன்ல நம்ம குரூப்னு சொல்லலாம். அண்ட் எபிலியன் குரூப்னா லாஸ்டா ஒரு இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். A star B equal to B star A வந்ததுன்னா அதுவும் அந்த கண்டிஷனும் உள்ள இருந்ததுன்னா அதை நம்ம அந்த குரூப்பை நம்ம எபிலியன் குரூப்னு சொல்லலாம். இதுக்கு சம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Z, பிளஸ் இஸ் அ குரூப். இசட்னாலே அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? இன்டீஜர், ஸோ 0 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரூப்புக்கு நம்ம 2 எலமெண்ட் எனி எலமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. A equal to 2, B equal to 3 சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி A star A, இங்க வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளோட பைனரி ஆபரேஷன் பிளஸ். இப்போ மல்டிபிளேஷன் கொடுத்ததுனால மல்டிபிளேஷன் A plus B Gல இருக்கா, இதான் குரூப் இல்லையா? ஸோ குரூப்ல இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். அண்ட் தென் A star E ஈக்குவல் டு E star A ஈக்குவல் டு A வருதா அப்படின்றது செக் பண்ணணும் ஐடென்டிட்டிக்கு. அண்ட் லாஸ்டா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A star இன்வர்ஸ்க்கு E வருதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி இது எல்லாம் வந்துட்டுனா இது நம்ம குரூப்னு சொல்லுவோம். பட் இங்க எபிலியன் குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. A plus B equal to B plus A. அதனால இது எபிலியன் குரூப். ஆர்ல வந்து ரியல் நம்பர்ஸ்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் நம்ம எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அதுல வந்து 0 இருக்கக்கூடாது. இல்லாம இருக்கிற ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கிராஸ் எபிலியன் குரூப். அதே மாதிரி இசட்கமா கிராஸ் நாட் அ குரூப் அப்படின்னு வரும். ஏன்னா இதுல வந்து இன்வர்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்காது. இசட்கமா கிராஸ்ன்னு எடுக்கும் போது நீங்க 2க்கு பாத்தீங்கன்னா 1/2 தான் நமக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். பட் 1/2 உள்ள இருக்காது இதுக்குள்ள இசடுக்குள்ள. therefore it is not a group. Z, plus group, but Z, multiplication is not a group. So இதை பார்த்துக்கணும். அண்ட் சப்குரூப் அப்படின்னு சொன்னா ஒரு நான்-எம்ப்டி சப்செட் H, ஒரு நான்-எம்ப்டி சப்செட் H வந்து நம்ம சப்குரூப்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். H itself is a group. அதாவது H வந்து H தனியா பார்க்கும்போது ஒரு குரூப்பாவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு என்னதான் இருக்கணும்? H வந்து சப்செட் ஆஃப் G இருக்கணும். இருந்ததுன்னா அதை நம்ம சப்குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்குரூப்பை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. H வந்து சப்குரூப் தானா அப்படின்னு பார்க்கணும்னா 2 எலமெண்ட்ஸ் எடுத்து A B இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சு அது Hலயே இருந்ததுன்னா அதை நம்ம சப்குரூப்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் H சப்குரூப்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, இது இட்செல்ஃப் குரூப்பா இருக்கணும். இட்செல்ஃப் குரூப்பா இருக்கணும்னா E உள்ள இருக்கணும், இன்வெர்ஸ் இருக்கணும், அண்ட் A star Bயும் உள்ள இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சப்குரூப்னு சொல்லுவோம். ஓகே. ட்ரிவியல் சப்குரூப்னா இது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் சப்குரூப். தான் நம்ம ட்ரிவியல் சப்குரூப்னு சொல்லுவோம். ஏன் ட்ரிவியல் சப்குரூப்னு சொன்னா இதான் இருக்கிற ஸ்மாலஸ்ட் சப்குரூப். அண்ட் பிகாஸ் இட் சாட்டிஸ்ஃபை ஆல் த 4 ஆக்சியம்ஸ். மட்டுமே வந்து எல்லா ஆக்சியம்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ ட்ரிவியல் சப்குரூப். ஓகே. சம் இம்பார்ட்டன்ஸ் தியரம் கொடுத்திருக்காங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்குரூப் இஸ் அ சப்குரூப். Union of 2 subgroup is a subgroup if and only if one is contained in the another. 2 சப்குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கும் போது கிடைக்கிறது நமக்கு சப்குரூப் தான். இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்குரூப் இஸ் ஆல்சோ சப்குரூப். பட் யூனியனுக்கு அப்படி கிடையாது. யூனியனுக்கு சப்குரூப்பா இருக்கணும்னா இன்னொரு கண்டிஷன் உள்ள இருக்கணும். ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதரா இருக்கணும். அண்ட் எவ்ரி சப்குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் எபிலியன். எபிலியன் குரூப்புக்கு நம்ம சப்குரூப் பார்த்தோம்னா அதுவும் எபிலியனாக தான் இருக்கும். அண்ட் சால்வ் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.